Going back a little earlier, விண்ணை தாண்டி வருவாயா. இதை பத்தி பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு சார். ஆமா அவ்வளோ இருக்கு. You'll need about 3 hours on the show நினைக்கிறேன். Again, Simbu, my partners at that time came to me and said, இந்த படம் ஒரு நியூ கமர் ஹீரோ அண்ட் நியூ கமர் கேர்ள் வச்சு நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஐ டிட் ஸ்க்ரீன் டெஸ்ட். வாட்? யா, இதே கதை. இந்த கதை வந்து மகேஷ் பாபுக்கு எழுந்த கதை ஆக்சுவலாக. ஓகே. அவங்க சிஸ்டர் மஞ்சுளா வந்து வாஸ் ப்ரொடியூசர். ஹைதராபாத்தில் உட்காந்து ஒரு 7 days இந்த கதை எழுதி முடிச்சு ஸ்க்ரீன் பிளேயை அவங்கள்ட்ட போய் நரேட் பண்ணேன். மகேஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பட் இதில் ஆக்ஷன் இல்லை, இது நம்ம 2 பேரும் சேர்ந்தா வேறு மாதிரி ஒன்று எதிர்பார்த்துட்டு ஆடியன்ஸ் வருவாங்க, தேல் பி டிசப்பாயிண்டட், யூ கிவ் மீ சம்திங் மோர் அப்படின்னு சொன்னார். நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு எழுதிட்டேன்னா அது அடுத்த நாளே நான் ஷூட் பண்ணுவேன். அது ஹீரோக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ஷூட்டிங் த நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப். ஸோ இங்கே வந்துட்டு அண்ட் அல்லு அர்ஜுனும் நரேட் பண்ண இது. அல்லு அர்ஜுனும் இது வந்து ஆக்ஷனில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு என்கிட்ட சொன்னார். ஸோ ஐ கேம் ஹியர் அண்ட் ஐ ஐடென்டிஃபைட் 2 young people and I set up the whole pre-prod with them and my producers, partners, everybody was fixed. இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் தேவைப்படும்னு சொல்லி we went into shoot. அப்போ they told me, இன்னும் இந்த நியூ கமர்ஸ் வச்சு இது அவ்வளோ ஹோல்ட் ஆகாது கௌதம், why don't we try சிம்பு அப்படின்னு கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு வேண்டாம் சிம்பு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை, சிம்பு இஸ் வெரி கீன் டு மீட் யூ, நீங்களும் மீட் பண்ணுங்கன்னு சொன்னப்போ சரி ஓகே ஐ வில் மீட் சிம்புன்னு சொல்லி we took a meeting. I still remember where we met, which hotel we met, where we sat, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. And he just said, brother, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன், நீங்கள் மற்ற படங்கள் நான் பண்ணதெல்லாம் விட்டுருங்க. இல்லை, I don't have any problem, I like you brother, but it's just that for this film I don't think, I'm not sure if it will work. இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்குள்ளே நம்ம மோல்ட் ஆகி வந்துடுவோம், தெரியும்ல, வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். And he gave me one confidence and I liked that. The next day we did a photo shoot and he became Karthik. He was the Karthik that I wanted and he said we'll change the look, everything. ஒரு நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் ஷார்ட் ஹேர், நம்ம ஸ்டைலில் ஒரு ப்ளூ ஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் அந்த காப்பெல்லாம் போட்டு வந்த உடனே I really liked him and I thought okay, இது கண்டிப்பாக he'll take it forward and சொல்லி that's how we worked. It was the most organic way of filming. ஏன்னா we were shooting rehearsals எல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. படத்தில் பார்த்த ஓகே டேக்ஸ் எல்லாமே ரிஹர்சல்ஸ்ல த்ரிஷாவும் சிம்புவும் பேசுறது, பிரிட்ஜ்ல கூட வந்து மனோஜ் வந்து ஐ ஜஸ்ட் டெல் மனோஜ் கீப் ரன்னிங், ஃபோக்கஸ் எல்லாம் மெஷர் பண்ணணும்னு சொல்லுவாங்க, just keep rolling அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஷூட் பண்ண ஒரு ப்ராசஸ். we discovered every scene. There was a script, there were actors fixed. Babu Anthony, Kitty, Trisha was on board, Ganesh was playing that character, so everybody was fixed, but it was a very very organic way of filming, discovering a film, and we shot it in 65 to 70 days. ஒரு US schedule இருந்துச்சு, கண்டிப்பாக போகலாம். ஏன்னா சிம்பு உள்ள வந்தோடனே we had the budget also to finish the film. Rahman sir's music just before he got the Oscars. Yeah. That too. அந்த போட்டோ கூட இருக்குல்ல ஆஸ்கர். Yeah, we announced it like that. So it was a great experience. Trisha worked so well. Samantha was also in the film. ஒரு ஷூட் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்குன்னு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா I'll say it was this film only. I enjoyed the process of filmmaking on விண்ணை தாண்டி வருவாயா. At this stage of my career, my life, my ambitions, ஒரு ஃப்ரெஷர் வந்து அங்கே பண்ண வேண்டியது அது சிம்புக்கு போயிட்டு நினைச்சா I actually feel that pressure's pain. All the best to you, but yeah. Thank you, but அதான் என் மைண்ட்ல அதான் பாவமே அவங்க என்ன எவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க. Did he make it after that? That person was supposed to. Yeah. Super. He's in fact even I think yesterday one film released with him நினைக்கிறேன். Oh, sama. Yeah. Sir, actually அதுல இன்னொரு ஒரு டவுட் இருக்குது. உண்மையான ஜெசிக்கு என்னாச்சு? நல்லா இருக்காங்க. யூஎஸ்ல. அது சொன்னா அவங்க கோச் இல்ல இங்க தான் இருக்காங்க. இங்க தானா? சென்னையிலயா? ஆமா. Okay. I don't want to dig into that more. Yes, sir.